ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா இவ்விதமாய் சொல்லுகின்றார், என் கொள்ளு தாத்தா ஒரு ஒட்டகத்தை அவர் மேல் பிரயாணம் செய்தார். என்னுடைய தாத்தாவும் ஒட்டகத்தின் மேல் பிரயாணம் செய்துட்டு இருந்தாரு. நானும் இப்பொழுது ஒரு மெர்சிடிஸ் ஓட்டுறேன். என் மகனும் ஒரு ரேஞ்ச் ரோவர் ஓட்டுறான். என்னுடைய பேர பிள்ளை ஒரு ரேஞ்ச் ரோவர் ஓட்டுவான். என்னுடைய கொள்ளு பேரன் மறுபடியுமாய் ஒரு ஒட்டகத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை வரும் என்று சொல்லி, ஒருவேளை ஏன் இப்படியாய் சொல்லுகின்றார் என்றால், டஃப்பான சிச்சுவேஷன்ஸ், கடினமான காலங்கள் தான் ஒரு கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு நல்ல மனிதனை, ஒரு வெற்றியுள்ள மனிதனை உருவாக்கும். இப்படி வெற்றியுள்ள மனிதர்கள் அநேக நேரங்களில் மற்றவர்களை உருவாக்காத பொழுது அவர்களுக்கு பின்பு வருகிற ஜெனரேஷனோ தலைமுறையோ அவர்களோ மறுபடியுமாய் அந்த கடினமான காலத்து நிமித்தம் அவள் சாதாரண நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக பெரிய மனிதர்களை பார்க்கும் பொழுது தாவீது, தானியேல், எஸ்தர், ரூத், யோசேப்பு இவளெல்லாம் தன்னுடைய வாலிப வயதிலே மிக கடினமான காலங்களை பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் வேதத்தில் பெரிய கதாபாத்திரங்களாய் கர்த்தர் வைத்து இன்றைக்கும் அவளுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டும்படி கர்த்தர் வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒரு ஜெனரேஷனுக்கு பின்பு இன்னொரு ஜெனரேஷன் பிறந்தது, அந்த அடுத்த தலைமுறைக்கு கடவுள் யார் என்று தெரியாமல் போயிற்று என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யும். இந்த கடினமான காலங்களில் நமக்கு தெரியும் கடவுள் தான் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். அப்பொழுது அவர்களுடைய கடினமான காலத்துல அவள் மறுபடியும் சரிந்து போகாதபடி மேலோங்கி போகும்படி கர்த்தருடைய கரம் அவளை தூக்கி கொண்டு போய் வைப்பதை நாம் எல்லாம் பார்க்கும்படி ஒரு கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.